அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரெஹானா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு வருஷமும் என்னோடய ஃபேமிலியோட என்னோடய வீட்டில் இருந்தால் பெருநாள் கொண்டாடி இருக்கிறேன். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போய் பெருநாள் கொண்டாட போகிறோம். அதாவது ஈதுக்காகவும் நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம் இல்லையா, அதுக்கான ஒரு ப்ரிப்ரேஷன் வீடியோன்னு கூட சொல்லலாம் இதை. இன்றைக்கி இரவு தொழுகைக்கு போயிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். நானும் ரைஹானாவும் தொழுவு போயிட்டு இப்போ தான் வந்தோம். என்னோடய ஹஸ்பண்டும் பசங்களும் இன்னும் வரல. அவங்க இனிமேல் தான் வருவாங்க தொழுதுட்டு. நான் இப்போ தான் வந்திருக்கிறேன். இப்போ டைம் 3 மணி ஆகிடுச்சி. நான் சஹர் செய்ய போகிறேன், சாப்பிட போகிறேன். இப்போ தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தேன், சஹர் செய்ய போகிறேன். இந்த வீடியோ புற 27 அன்னைக்கு எடுத்தது. அதாவது லைலத்துல் கத்ருன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அன்னைக்கு எடுத்தது. விடிய காலையில் ஒரு 3 மணிக்கிட்ட இந்த வீடியோ எடுத்திருக்கிறேன். நான் பள்ளிவாசலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன். நான் போயிருந்த பள்ளிவாசலில் எனக்கு பொட்டி சோறு கொடுத்துருந்தா, தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு இரவு தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது. அதே மாதிரி என்னோடய ஹஸ்பண்டும் பசங்களும் வேறு ஒரு பள்ளிக்கு போயிருந்தா, அங்கே பார்த்தீங்கன்னா மந்தி பிரியாணியும் இந்த ஸ்வீட் பாக்ஸும் கொடுத்துருந்தா. அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்குறேன். நோம்போட லாஸ்ட் 10 நாளில் எங்கள் ஊரில் இருக்க நிறைய பள்ளியில் நோம்பாளிக்கு சாப்பாடு, அதாவது சஹர் சாப்பாடு கொடுப்பா. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் போயிருந்த பள்ளியில் சஹர் சாப்பாடு கொடுத்துருந்தா. அதை தான் நான் இப்போ சஹர் செய்ய போகிறேன். லைலத்துல் கத்ர் இரவு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்த ஒரு நாளில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. லாஸ்ட்டாக வர ஒத்தைப்படை இரவுகளில் எப்போ வேணால் இருக்கலாம். அதை பற்றி நம்ம பேச வரல. அதாவது அன்னைக்கு புற 27 அன்னைக்கு நான் போயிருந்த பள்ளியில் சாப்பாடு கொடுத்துருந்தா. அந்த ஒத்தைப்படை இரவில் எப்போவுமே சாப்பாடு அங்கே கொடுப்பா. அன்னைக்கு பொட்டிசோறு கொடுத்துருந்தா. என்னோடய ஹஸ்பண்ட் போன இடத்துல பார்த்தீங்கன்னா பிரியாணி, மந்தி பிரியாணி கொடுத்துருந்தா. அதை தான் நான் இப்போ சாப்பிட்டுட்டு சஹர் செய்ய போகிறேன். பொட்டி சோறை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன், அடுத்த நாள் சூடு பண்ணி சாப்பிட்லாங்கிறதுக்காக. இப்போ நான் மந்தி பிரியாணி தான் சாப்பிட போகிறேன். ஸோ பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு தேவையான அளவுக்கு. சிக்கன் பீஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குண்டு. அல்ஹம்துலில்லாஹ். அதோட ரிஜெக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மந்தி பிரியாணி. அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட போகிறேன். பிஸ்மில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் சஹருக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பார்க்குறதுக்கு எனக்கு அப்படியே ப்ரெட் ஹல்வா மாதிரி இருந்துச்சு. சரி ஸ்வீட்டுக்காக ப்ரெட் ஹல்வா கொடுத்துருக்கா போல் அப்படின்னு நினச்சிட்டு ஆசையாக ஓப்பன் பண்ணி பார்த்தா இது சட்னி, பிரியாணி, அந்த மந்தி சாப்பாடுக்கு சட்னி கொடுப்பாங்கல்ல, அது இருக்குது. எனக்கு ஒரே சிரிப்பாக போச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டே முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இதை அப்படியே வச்சுட்டேன். அடுத்து இந்த பொட்டி சோறு வாங்கிட்டு வந்தேன்ல, அதில் ஸ்வீட் இருந்துச்சு, கேசரி வச்சுருந்தா, சூப்பராக இருந்துச்சு. அதை எடுத்து சாப்பிட்டுட்டேன். அவ்வளோதான், நம்ம சஹர் முடிச்சாச்சு. அன்னைக்கு சஹர் முடிச்சுட்டு ஃபஜர் தொழுது முடித்து தூங்கியாச்சு. தூங்கிட்டு ஈவினிங் இஃப்தாரம் முடிச்சாச்சு. இஃப்தாரம் முடித்த கையோட ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேக் எடுத்துகிட்டு ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னோடையும் ரைஹானாவோடையும் எடுத்து வைக்க போகிறோம். எங்கள் 2 பேரையும் எடுத்து வச்சாலே ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி தான். ஏன்னா எங்கள் 2 பேருக்கும் தான் நிறைய திங்ஸ் எடுத்து வைக்கிற வேலை இருந்துச்சு. பசங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எதுவும் எடுத்து வைக்க தேவையில்லை. ட்ரெஸ் அண்டு வாட்ச் இந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப கம்மியான ஐட்டம்ஸ் தானே. நமக்கு தான் லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஸோ அதனால் எங்களோட 2 பேரையும் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்ருக்கோம். அடுத்து ரைஹானோட ட்ரெஸ்ஸு, அவளுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக ஹிஜாபு, அப்புறம் சின்ன கர்ச்சீப் ஒன்று வாங்கியிருந்தா அது. அதுக்கப்புறம் என்னோடய சாரீ, என்னோடய ப்ளவுஸும் நான் கட் பண்ணி தைச்சி வச்சிட்டேன். என்னோடய ப்ளவுஸுக்கு ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காகவே நான் தைச்சிருக்கிறேன். இந்த டைம் கொஞ்சம் லாங்காக தைச்சி போடலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசை. அதனால் அந்த மாதிரி தைச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரைஹானோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக பேங்கிள்ஸ் வாங்கி இந்த மாதிரி நான் செட் பண்ணியிருக்கிறேன். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சும்மா ஒரு சிம்பிளான ஒரு செட்டப் தான், நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அவளோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக அதை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய சாரீக்கு மேட்சிங்காக எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரைஹானாவுக்கு பர்த்டே அப்போ வாங்கியிருந்தது. அவள் போடாமல் அப்படியே வச்சுருந்தா, ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக அவ்வளோவா இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ என்னோடய சாரீக்கு ஓரளவுக்கு மேட்சிங்காக வந்துச்சு. நம்ம போட்டுக்கலாம், சும்மா தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போட்டது. இப்போலாம் நான் அந்த மாதிரி போடுறதில்ல. இப்போ சும்மா இருக்கேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அன்றைக்கி ஒரு நாள் மட்டும், அதாவது ஈதுக்காக மட்டும் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு.
சேம் டிசைனில் இருக்கிற இந்த ரிங்ஸ் வந்து ஹாஜாவும் ரியாஸும் சவுதியிலேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தது. நானும் ரைஹானாவும் ஈதுக்கு போட்டுக்கிறதுக்காக போட்டு பார்த்தோம். கரெக்டாக இருந்துச்சு, எடுத்து வச்சாச்சு. இதே போல் பார்த்தீங்கன்னா இயர்ரிங்ஸு, செயினு, அப்புறம் இன்னும் நிறைய திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வரும்போதே ஹாஜா ரியாஸ் இங்கே 2 பேருக்காண்டி நிறையவே வாங்கிட்டு வந்துருந்துச்சுவோ. அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறேன். எனக்கு வந்து சாரீ, இயர்ரிங்ஸு, செயின்லாம் எடுத்து வச்சாச்சா. அதுக்கப்புறம் வாட்ச் அண்டு ப்ரைஸ்லெட் எடுத்து வச்சிட்ருக்கிறேன். நானும் ரைஹானாவும் தான் இது எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தோமா. நானும் சின்ன பிள்ளையாட்டம் ரைஹானா கூட சேர்ந்துட்டு எனக்கு அது வேணும், உனக்கு இது வேணும்னு 2 பேரும் பேசிக்கிட்டே எடுத்து வச்சுட்டு இருந்தோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அடுத்து எனக்கு கொலுசு போட்டுக்கலான்னு சொல்லி அதையும் எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து போன வருஷம் அம்மா வாங்கி கொடுத்தது. இப்போ போட்டுக்கலாமேன்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சுட்டேன். எனக்கு வந்து அவ்வளோதான், எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. ரைஹானாவுக்கும் எடுத்து வச்சாச்சு. எனக்கு வந்து அம்மா ஒரு செப்பல் வாங்கி கொடுத்துட்டா. நம்ம ரைஹானாவுக்கு வந்து ரியாஸ் வந்து சவுதியிலேருந்து வரும்போது செப்பல் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதை போட்டுக்கலாம் இதுக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தா. செக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ரைஹானாவுக்கும் செப்பல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து எனக்கு புர்கா அண்டு புர்கா ஷால் வந்து எடுத்து வச்சுட்ருந்தேன். இந்த புர்காக்கு மேட்சிங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இந்த ஷால் எடுத்துகிட்டு வந்தேன். வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அது வேறு கலர், இது வேறு கலர்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஹாஜா சொன்னார், புர்கா வந்து டார்க்காகவும் இது வந்து லைட்டாகவும் இருக்கிறதுனால நல்லா இருக்குமா, இதே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஹாஜா வந்து சவுதியிலேருந்து வரும்போது ரைஹானுக்கு வந்து அந்த மேக்கப் செட்டு ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதை இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஹாஜா சவுதியில் இருக்கும்போது எப்போ கால் பண்ணாலுமே நம்ம ரைஹானா வந்து எனக்கு மேக்கப் செட் வாங்கிட்டு வானானா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பா. அதனால் சவுதியிலேருந்து வரும்போது ரைஹானாவுக்காக ஒரு மேக்கப் செட் வாங்கிட்டு வந்திருந்தாரு. நாங்கள் இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பார்த்துட்டு ரைஹானாவுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டா. ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. நான் வந்து ஈதுக்காக போட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருந்தா. ரைஹானாவுக்காக கோன் மெஹந்தி ஹாஜா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. 2 வாங்கி கேட்டிருந்தாக வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு. நான் வந்து மெஹந்தி கிளாஸ் போய் கற்றுக்கிட்டாலும் அந்தளவுக்கு நான் வந்து இப்போ டிசைன்லாம் போடுறதில்ல. ஏன்னா டச் விட்டுருச்சு. ஆனால் நம்ம ரைஹானா பார்த்தீங்கன்னா சூப்பராக டிசைன்லாம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டா. அவளே வந்து அவளுக்கு போட்டுக்கிறா. எனக்குமே வந்து போட்டு விட்றேம்மா, நான் உனக்கு இந்த இதுக்கு வந்து நானே உனக்கு போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறா. சரிம்மா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ எல்லா திங்ஸும் ஒரு பாக்ஸில் போட்டு அப்படியே ஒரு கட்டைப்பையில் எடுத்து வச்சாச்சு. செப்பல் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. போகும்போது எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, அவ்வளோதான். அன்னைக்கு நைட்டு எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சாச்சு. இது வந்து அடுத்த நாள் போகிற 28 அன்னைக்கு காலையில் சஹர்லாம் முடிச்சுட்டு ஃபஜர் தொழுதுக்கு அப்புறமா எடுத்த வீடியோ இது. அன்னைக்கு சஹருக்கு எந்திரிக்கும் போது நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் மழை நின்று இருந்துச்சா, அந்த டைமில் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். அன்னைக்கு வந்து காலையில் விட்டு விட்டு மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஃபஜர் தொழுதுட்டு போய் தூங்கியாச்சு. தூங்கிட்டு காலையில் ஒரு 9 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்ச உடனே வாசலுக்கு வந்து பார்த்தா இந்த ரோஸ் வந்து சூப்பராக பூத்து இருந்துச்சு. டேபிள் ரோஸு பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. சரி வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செடி தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன். அது நல்லா வளர்ந்து பெருசாக படர்ந்து வந்து நிறைய பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நிறைய வேலை இருந்துச்சு. அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா செஞ்சு முடிச்சுட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிலிக்கான் கப் இருக்குல்ல, இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வைக்கிறேன். ஸ்டவ் பார்த்தீங்கன்னா, எத்தனை தடவை கழுவுனாலும் மறுபடியும் திரும்ப திரும்ப அழுக்காயிட்டே இருக்குது. ஸோ மறுபடியும் அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி தொடச்சி எடுத்து வச்சாச்சு. இது நல்லா காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, கூடவே இந்த சிலிக்கான் கப்பையும் காய வச்சுட்டேன். இது எதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கடல் பாசி செய்ய போகிறேன். அதுக்காக தான் இந்த கப் எடுத்திருந்தேன். அந்த கப்பில் ஊற்றி வைக்கலான்னு சொல்லிட்டு. எதுக்காக கடல் பாசி செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈதுக்கான பசியாரை வந்து இப்போவே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைம் வந்து நாங்கள் பசியாரை எதுவும் பெருசாக செஞ்சு கொடுக்கல. பிரியாணி வந்து செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு, பிரியாணி கூடவே ஸ்வீட் ஏதாச்சும் கொடுக்கலாம், அதுக்கு என்ன பண்ணலான்னு நினச்சிட்டே இருந்தேன். கடல் பாசி அண்டு வந்து பிஸ்கட் புட்டிங் வந்து செய்யலான்னு நினச்சேன். அதுக்கு டைம் இல்லை புட்டிங் செய்கிறதுக்கு. அதனால் கடல் பாசி மட்டும் தான் நான் செஞ்சு கொடுத்துருந்தேன். அதாவது ஒரு 10லேருந்து 15 பேர்கிட்ட வந்துச்சு, எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி நான் கடல் பாசி வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பசங்கள்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. அதனால ஒரு கையில் வீடியோ எடுத்துட்டு ஒரு கையில் ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தாக்கா, அது அப்படியே நழுவி கீழே விழ பார்த்துருச்சு. எப்படியோ ஒரு வழியாக பிடிச்சிட்டேன். இப்போ வந்து தண்ணி சூடு பண்ண வச்சுருந்தேன். அது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த கடல் பாசியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. தேவையான அளவுக்கு சுகர்லாம் போட்டு, அதுக்கப்புறம் ரோஸ் சிரப் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து கப்லையெல்லாம் ஊற்றி வச்சுட்டேன். அடுத்து ஒரு சின்ன ட்ரேலையும் ஊற்றி வச்சுருக்கிறேன். நல்லா செட் ஆகட்டும். இதெல்லாம் நான் காலையிலேயே செஞ்சு வச்சுட்டேன். நம்ம ஈவினிங் தான் எல்லாமே கொடுக்க போகிறோம். அதனால் காலையிலேயே ரெடி பண்ணியாச்சு.
அடுத்து நம்ம வீட்டில் இருக்கிற அலோவேரா இருக்கு இல்லையா, அதை ஒரு பீஸ் கட் பண்ணி ஜூஸ் போடலான்னு சொல்லி எடுத்து வச்சுருக்குறோம். இதை வந்து நாங்கள் காலையிலேயே கட் பண்ணி வச்சுட்டோம் ஈவினிங் ஜூஸ் போடுறதுக்கு. அதில் இருக்கிற அந்த ஒரு எல்லோ கலர் வந்து ஜெல்லு மாதிரி வரும், அதெல்லாம் போனதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 7 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஜூஸ் போடணும். மோரோட சேர்த்து போட போகிறோம். நம்ம வந்து நோன்பு வச்சுருக்கிறதுனால நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஜூஸ்லாம் குடித்தா நல்லா கூலிங்காக இருக்கும். அதுக்காக தான் ஹாஜா தான் அந்த ஜூஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தாரு. செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. இஃப்தாருக்கு அப்புறமா குடித்தோம் எல்லாருமே. எனக்கும் ரைஹானாவுக்கும் ஈதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிட்டோம் பார்த்தீங்களா. அடுத்து என்னோட பசங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு அவளோட ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணி காய வச்சுருந்தேன். அதை வந்து ரியாஸ் பார்த்தீங்கன்னா அயர்ன் பண்ணிகிட்ருக்கிறாரு. அயர்ன் பண்ணதுக்கப்புறமா அதையும் எடுத்து வைக்கணும். இஃப்தார் முடிச்சுட்டு நம்ம காலையிலேயே கடல் பாசி செட் பண்ண வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது நல்லா செட் ஆகிடுச்சு. அதை எடுத்து பேக் பண்ணலான்னு சொல்லிட்டு கவர்லாம் எடுத்துக்கிட்டு உட்காந்துட்டு எடுத்து பார்த்தாக்கா அது சரியாகவே வரல, உடஞ்சி உடஞ்சி வந்துச்சு. இந்த சிலிக்கானில் ஊற்றி வச்சோம் அப்படின்னாக்கா ரோஸ் மாதிரி நம்மளுக்கு டிசைன் கிடைக்குன்னு சொல்லி அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஆசையாக ஊற்றி வச்சேன். அதே என்னமோ தெரில, உடஞ்சி உடஞ்சி வந்துருச்சு. 1 2 தான் எடுக்க வந்துச்சு. ஸோ 1 2 எடுத்துகிட்டு மீதிலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரேலையும் ஊற்றி வச்சிருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை வந்து டைமண்ட் ஷேப்பில் ரியாஸ் வந்து கட் பண்ணி கொடுத்தாரு. அதை தான் நான் வந்து பேக் பண்ண போகிறேன். எல்லா வருஷமும் ஈத் அன்னைக்கு தொழுது முடிச்சுட்டு வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பசியார கொடுப்போம். இந்த வருஷம் நம்ம வெளியில் போகிறோம் ஈதுக்கு அப்படிங்கிறதுனால முன்னாடி நாளே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போகிற 28 இன்னைக்கு ஈவினிங், அதாவது இஃப்தார்லாம் முடிச்சுட்டு கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்லி இப்போ பேக் பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம ரைஹானா குட்டியோட 27 ட்ரெஸ் இதுதான். அதாவது லைலத்துல் கத்ர் அன்னைக்கு இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தா. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுதான் வந்து சராரா. இதுதான் வேணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்திருந்தா. நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி போட்டதுக்கு அப்புறமா. இரவு தொழுகைக்கு போகும்போது கொஞ்ச நேரம் தான் இந்த ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்சாச்சு. அடுத்த நாள் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க போகிறதுனால இதையே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதான் போட்டுட்டு ரெடி ஆகிட்டா. இப்போ வந்து கடல் பாசிலாம் பேக் பண்ணியாச்சு. நம்ம வந்து பிரியாணியும் ரெடி பண்ணி வச்சாச்சு. ரெடி பண்ணி வச்சாச்சு மீன்ஸ் பிரியாணி நாங்கள் செய்யலை, வெளியில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். லாஸ்ட்டு நோம்பா ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் செய்ய முடியாதுன்னு நினச்சிட்டு வெளியிலேயே வாங்கிடலான்னு சொல்லி ஆர்டர் பண்ணி தான் வாங்கியிருந்தோம். இப்போ பேக் பண்ணி வச்சுருக்கிற கடல் பாசியும் இது கூடவே சேர்த்து வச்சிடலாம். நான் முன்னாடி என்ன நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் பாசியும் அதுக்கப்புறம் பிஸ்கட் ஃபுட்டிங் செய்ய போகிறேன்னு சொல்லியிருந்தேன்னா, அது ரெண்டையும் சேர்த்து தனியாக ஒரு கவரில் போட்டு கொடுக்கலான்னு சொல்லி தான் நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து பிஸ்கட் புட்டிங் செய்யலையா, அதனால் கடல் பாசியை வந்து இதுக்குள்ளே வச்சிடலாம், அதை மட்டும் தனியாக எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம பேக் பண்ணி வச்சுருக்கிற அந்த கடல் பாசியும் இதுக்குள்ளே வைக்க போகிறோம். இன்னைக்கு இரவு தொழுகைக்கு போகணும், ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் போகணும். அதாவது இன்னைக்கு ஒத்தைப்படை இரவு அப்படிங்கிறதுனால தொழுகை வந்து லேட்டாக தான் ஆரம்பிப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பயான் நடக்கும், கேள்வி பதில் இந்த மாதிரி எல்லாமே நடந்துட்டுருக்கோம். நம்ம வந்து இன்னைக்கு சாப்பாடு கொடுக்குற வேலையை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சாப்பாடு போயிட்டு கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். ஆர்டர் கொடுக்கும் போதே சொல்லி தான் கொடுத்தோம். அதாவது பிரியாணியில் போட்ட பீஸ் இல்லாமல் இன்னொரு பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா, அதாவது ஃப்ரை பண்ணி வைக்க சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ இது எல்லாத்தையும் கட்டப்பையில் ரைஹானா எடுத்து வச்சிருக்கிறா. அத்தாவும் மகளும் போய் கொடுக்க போகிறா. அதனால தான் ரைஹானாவை ரெடியாக சொல்லியிருந்தேன். சூப்பராக ரெடி ஆகிட்டாளா, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டா. 2 பேட்சும் எடுத்துகிட்டு போனஹா. இப்போ அவளோட அத்தா கூட சேர்ந்து கொண்டு போய் கொடுக்கறதுக்காக போயிட்டுருக்கா. ரைஹானா பார்த்தீங்கன்னா வர வர கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகிட்டு இருக்கான்னு தான் சொல்லணும். நான் நிறையா வேலை பார்த்துட்ருக்கேன், பிஸியாக இருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு வந்து அப்பப்போ வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்கிங்லாம் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு வெளியில் வந்து எடுத்துகிட்டு வந்து ரொம்ப ஆர்வமாக கிளம்பி போயிட்டுருக்கா. ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்களா, இன்னொரு பேட்ச் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த வருஷம் இதுக்கு வந்து நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போகிறோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து எனக்கு இன்றைக்கி வந்து ஆள் வந்திருந்தாங்க நடுவில். ஈதுக்காக ட்ரெஸ்லாம் பேக் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பேக்கை வந்து அவள்கிட்ட அப்படியே எடுத்து கொடுத்து விட்டுட்டேன். பெருனா வந்து என்னைக்குன்ட்டு கொஞ்சம் டவுட் இருக்கு இல்லையா, அதனால் அதாவது வெள்ளிக்கிழமையா இல்லை சனிக்கிழமையான்னு தெரியல. ஸோ நம்ம போகும்போது வேறு திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் இல்லையா, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லிட்டு பேக்கை அவள்கிட்ட கொடுத்து விட்டுட்டேன். அவளாம் எடுத்துகிட்டு போயிட்டா. உங்களில் யாருக்காச்சும் ஈதுக்கு நான் எங்கே போகிறேன்ட்டு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கெஸ் பண்ணியிருப்பீங்க. கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம மசாலாஸ் எதுவும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது எஸ்எஸ்பி ஹோம்மேடு மசாலாஸ் எதுவும் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இன்ஷா அல்லாஹ் ஈது விலாகில் பார்க்கலாமா. அஸ்ஸலாமு அலைக்கும்.